ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்ஸீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நூடுல்ஸ். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு ஒரு 80% வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் எடுத்து வைங்க, இல்லைனா ஹாட் வாட்டர்லேயே இருந்துச்சுனாக்கா ஒன்று ஒன்றும் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கு நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஸ்க்ராம்பிள் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் எடுக்க போகிறேன் இப்போது. இந்த மாதிரி இந்த முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட குவான்டிட்டியும் நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம். கேரட், பச்சை மிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக் ஒரு 4லேருந்து 5 பல், ஒரு பெரிய வெங்காயம், ஓகேவா, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ், இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ண கடாயிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதையும் நாம் நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். லைக் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸையும் போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். முட்டைக்கோஸ் போட்டதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கேப்சிகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கேப்சிகம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி கேப்சிகம் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குடமிளகாவையும் சேர்த்து இதில் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காயெல்லாம் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கிறோம். இப்போ நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சைடில் இந்த பக்கம் கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால இப்போ நான் சிக்கன் 65யும் பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி நீங்கள் காயும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க, பிகாஸ் அடி பிடிச்சிருச்சுனாக்கா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் இதில் சாஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, நான் அதை கிளிப்பிங் எடுக்கல. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக் அதையும் போட்டு நல்லா நீங்கள் கலரி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ காய், முட்டை எல்லாமே அதுலேயே மிக்ஸ் ஆகி வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா திருப்பியும் கலர போகிறோம். அடியிலேருந்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க. லைக் ரொம்ப போட்டு கலரிட்டு இருந்தீங்கனாலும் நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். ஸோ பார்த்து நல்லா பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.